Hi, hello friends, welcome back to our channel Flavor Samayal. நம்ம இந்த வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் சூப் தான் பண்ண போறோம். காளான் வச்சு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மஷ்ரூம் சூப் தான் நம்ம பண்ண போறோம். ரொம்பவே க்ரீமியா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அப்படியே கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு காளான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா ஒரு 2-3 டைம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதில் கருப்பு எல்லாமே இந்த மண் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் நல்ல தண்ணியில் போட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு அப்படியே ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா மேலே உள்ள தோலை மட்டும் அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்படி கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம 2-3 டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் தனியாக மாற்றி எடுத்து வச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த சேஃப் தேவையோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். பெரிய சைஸாக வேணால் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ண போகிறேன். அதனால் இருக்கிற காளான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு பூண்டுனால எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எவ்வளோக்குள்ள பையனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நார்மலாக நம்ம எப்போதும் போல் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காளானும் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம மஷ்ரூம் சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆயில் தான் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை நல்ல எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ இதோடு சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கும்போது நம்ம அந்த காளான் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க காளான் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக தண்ணி எடுத்து வைக்கல. அன்றைக்கி பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு மீதம் இருக்கும்ல அந்த தண்ணியை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்பவே சத்தானது. அதனால் இப்படி பன்னீர் ரெடி பண்ணிட்டு எடுத்து வைக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியை ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எதுனாலும் பிசைஞ்சிக்கலாம், குழம்பு கிரேவிக்கு ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து சூப் வைக்கிறதுனால இந்த தண்ணியை ஊற்றிலாம் சூப் பண்ண போகிறேன். இது ஊற்றினா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு எல்லோரும் எப்படி இருக்குமோ நினைப்பா, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளானும் நல்லா வதங்கி அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு மீது எக்ஸ்ட்ராக்காக இருக்கும்ல அந்த வாட்டரை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்படி ஆட் பண்ணால டேஸ்ட்டு உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நான் இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படி உரலில் தட்டி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு நல்லா தட்டி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தட்டி வச்சுருக்க பவுடராக நறுக்கி வச்சுருக்க மிளகுல வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பாதி மிளகு வந்து நம்ம சூப் கொதிக்கும் போதே ஆட் பண்ணோம்னா அந்த மிளகோட காரம்லாம் இறங்கி நமக்கு சூப்பராக கிடைக்கும். அதனால் பாதி அளவுக்கு மிளகுத்தூளை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு திக்காயிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மல்லிச்செடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நல்ல வாசமாக மல்லிச்செடி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணிக்கலாம். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் என்கிட்ட இன்றைக்கி இருக்குன்னால ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தலையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு சூப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காகி இருக்குது. இப்போ இந்த நம்ம கொதிச்சுட்டு இருக்க சூப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையும் ஸ்ப்ரிங் ஆனியத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பை இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுத்துறதுக்காண்டி நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம கொதிச்சுட்டு இருக்க சூப்பில் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவே ஆட் பண்ணிக்கிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தாலே போதும், நமக்கு சூப்பரான மஷ்ரூம் சூப் வந்து ரெடி ஆகிரும். எந்த சூப் பண்ணாலுமே இப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் திக்கான பதத்துக்கு எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குங்கனால நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இருந்துக்கு இப்போ இருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இப்போ ஃபைனலாக நம்ம மீதி இருக்கிற மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தொண்டை வலி, இருமல், சளி இருந்தாலுமே இப்படி சூப் வச்சு குடிக்கும்போது ரொம்பவே நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சூப் எல்லாமே நல்லா ஊற்றி வச்சு இதில் லைட்டாக மேல்டாப்பில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் தூவிக்கோங்க. அப்படி சாப்பிடும்போது தூவி சாப்பிட்டோம்னா அந்த நல்லா கார்ன்ஃப்ளெக்ஸோட க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக. நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ்னால ஏதாவது சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க, குழந்தைங்க உண்மைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் சூப் ரொம்பவே டேஸ்ட்டாக வேறு லெவலில் செஞ்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.